ஐயா, முத்திரை எப்படி நோயை குணமாக்குகிறது? முத்திரையை பற்றி நிறைய பேர்த்துக்கு தெரியலையுமா, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிட்டு வரோம். ஆய கலைகள் 64ன்னு சொல்லுவாங்க. எப்பொழுது நமக்கு கை கால்கள் இருக்கிறதோ, எப்பொழுது நம்முடைய தமிழ் பாரம்பரியத்திலே, தமிழ் மட்டுமல்ல பல நாடுகளிலே இந்த கை கால்களை அசைத்து ஒரு பொசிஷனில் வைக்கிறாங்களே, இதைத்தான் நம்ம முத்திரைன்னு சொல்கிறோம். முத்திரை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ முத்திரையினுடைய தத்துவத்தை ரொம்ப சுருக்கமாக சொல்லிடுறேன். நம்ம உடம்பு ஏற்கனவே பஞ்சபூதங்களால் ஆனதுன்னு சொல்லியிருக்கிறேன். நில, நீர், நெருப்பு, காற்று. அதனின் வெளிப்பாடாக இந்த 5 விரல்களில் அதை கொடுத்துருக்காங்க. இந்த 5 விரல்களோடு தொடர்புடைய மூளை செல்கள், நியூரான்ஸ் நம்ம தலையில் இருக்குது. இந்த நியூரான்ஸோடு தொடர்புடைய சக்கரங்கள் உடம்புல இருக்குது. இந்த சக்கரங்களினுடைய கட்டுப்பாட்டிலே சுரப்பிகள் இருக்குது. நம்ம உதாரணத்துக்கு இந்த 2 விரல்களை சேர்க்கின்ற பொழுது இது நெருப்பு, இது காற்றுன்னு சொல்கிறோம். சேர்த்தொன்னி மூளைக்கு சிக்னல் போய் மூளை சம்மந்தப்பட்ட அந்த சக்கரத்தை இயக்கி சக்கரத்தின் மூலமாக சுரப்பிகளை சரியாக இயங்க வைக்கிறது. எப்பொழுது சுரப்பிகள் சரியாக இயங்குகிறதோ அப்பொழுது நம்முடைய குறைபாடுகள் நிவர்த்தி ஆகிறது. நிறைய டாக்டர் சொல்லுவாங்க, இம்பேலன்ஸ் கிரியேஷன் ஆஃப் கிளான்ஸு, நீ இந்த மாத்திரையை சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. மாத்திரை சாப்பிட்றதுனால அது பேலன்ஸ் ஆகாது. நம்ம இயக்கம் கொடுக்கணும். அதுதாம்மா முத்திரை. முத்திரை செஞ்சால் சில நிமிடங்களில், ஒரு சில மணி நேரத்தில் நிறைய வியாதிகள் குணமாயிருக்கு. இங்கே மலேசியாவில் நிறைய பேர் ஆனவங்க இருக்காங்க. லங்கனம் பரம ஔஷதம். ஐயா, இதனுடைய பொருளை விளக்குங்க. இந்த பொருள் பலருக்கு தெரியாதுமா. இந்த வார்த்தைகளை கூட கேட்டிருக்க மாட்டாங்க. லங்கனம் பரம ஔஷதம் அப்படிங்கிறது சான்ஸ்கிரிட் வேர்டு, சமஸ்கிருத வார்த்தை. உண்மை. இதுக்கு முன்னே நீங்கள் கேள்வி கேட்டப்போ நான் சொன்னேன் உணவே மருந்துன்னு. ஏன்னா நம்ம உணவு சாப்பிட்டா தான் நம்ம உடம்புல இயக்கம் இருக்கும், ஆற்றல் இருக்குது, நம்மளால் வேலை செய்ய முடியும், பணம் சம்பாதிக்க முடியும், வாழ முடியும். இயற்கையினுடைய திருவிளையாடலை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. லங்கனம் அப்படின்னா பட்டினி, சாப்பிடாமல் இருக்கிறது. பரமன்னா உயர்ந்த, ஔஷதம்னா மருந்து. உங்கள் உடம்புக்கும் மனசுக்கும் வியாதி வந்துருச்சுன்னா சாப்பிடாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா அதுவே உயர்ந்த மருந்து, அதுவே உங்களை குணப்படுத்திடும்னு இயற்கை சொல்லுது. இப்போ நீங்கள் கேட்கலாம், அந்த கேள்வியை கேளுங்க, சார் உணவே நீங்கள் மறந்துக்கிறீங்க, பட்னி கிடந்தால் அது குணப்படுத்துக்கிறீங்க, அப்போ உணவு மருந்தா பட்னி மருந்தான்னு கேட்கலாம். என்னன்னு ஒரு சூட்சமம் இருக்குது, அதை மட்டும் இப்போயே சொல்லிடுறேன் நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாடியே. சொல்லுங்கள் சார். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை ஜீரணம் பண்ணுறதுக்கு நம்முடைய உடல் ஆற்றல் நிறைய செலவாகுது. உண்மை. அப்போ உடலுக்கு வரக்கூடிய பாதிப்புகளை சரி செய்யக்கூடிய பணி தான் இந்த உடல் ஆற்றலுக்கு முக்கியமானது. ஆனால் நம்ம அந்த பணியை தடுத்து நிறுத்தி நாம் சாப்பிடுகின்ற சாப்பாட்டை செரிமானம் செய்வதற்கு அனுப்புகின்ற பொழுது என்ன ஆகுதுன்னா, இந்த குறைகளை சரி செய்வதற்கு அந்த ஆற்றல் பயன்படுவதில்லை. அதனால் வியாதி பல வருடங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த நிலையிலிருந்து நாம் விடுபட வேண்டுமென்றால் இந்த உடல் ஆற்றலை, அந்த நோய்களை, குறைகளை சரி செய்வதற்கு நம்ம ஒதுக்கணும். அப்போ வயிற்றுக்குள்ளே போகிறத நிறுத்திட்டோம்னா ஜீரணத்துக்கு ஆற்றல் போகாது, இது சரியாயிரும். அதனால நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க லங்கனம் பரம ஔஷதம் அப்படின்னு. ஆக பட்டினி கிடந்தோம் அப்படின்னா நம்முடைய உடலாற்றல் இந்த குறைபாடுகளை நீக்குவதற்காக முழுமையாக பயன்படுத்தப்பட்டு உடல் ஆரோக்கியம் அடைஞ்சிடும். உண்மை. அப்போ பட்டினின்றதுக்கும் விரதம் எடுப்பதற்கும் உள்ள வித்தியாசம்? நல்ல கேள்வி கேட்டீங்க. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. பட்டினி அப்படின்னா நமக்கு ஒன்றுமே இல்லை சாப்பிட்றதுக்கு, அப்படிங்கிறத பட்டினின்னு சொல்கிறோம். விரதம், அது விரதம்ங்கிறது இது வேறு. நம்ம இங்கே எடுத்துக்கிறது உண்ணாவிரதம்னு எடுத்துக்குவோம். எனக்கு வசதியெல்லாம் இருக்குது, நல்லா சாப்பிட முடியும், ஆனாலும் கூட நான் என்னுடைய ஒரு இலக்குக்காக நான் சாப்பாட்டை துறக்கிறேன், நிறுத்தி வைக்கிறேன், விட்டு விடுகிறேன் அப்படின்னு ஒருத்தர் முடிவு எடுத்துட்டாருன்னா இந்த உடலோடு சேர்ந்து அந்த இறையாற்றலும் இணைந்து நமக்கு இருக்கிற பிரச்சனைகளை சரி செய்யுது. அதனால் நம்ம என்ன செய்யலாம்னா உண்ணாவிரதம், உண்ணாமல் விரதம் இருப்பது அப்படின்னு வச்சுக்கலாம். விரதம் அப்படின்னா கடவுளுக்கு அருகில் இருத்தல் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அருமை ஐயா. நோய், ஆரோக்கியம், கழிவு, இதன் தொடர்பு என்ன? இயற்கை உயிரினங்களை படைத்தது இன்பமாக வாழ்வதற்காக. எல்லா உயிரினங்களும் இன்பமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறது பொழுது மனிதர்களாகிய நம்மில் பலர் பெரும்பாலானோர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த நாட்டில் மட்டும் இல்லை, உலகத்தில் எல்லா நாடுகள்லையும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. என்னுடைய தலையெழுத்து, எங்கள் அப்பா அம்மாவுக்கு இப்படி இருந்தது, இல்லை நான் சாப்பிட்றது இப்படி, எனக்கு வேலை கிடைக்கல, எனக்கு பொருளாதார வசதி இல்லை, நான் வாங்கிட்டு வந்த வரோம் அப்படின்னு பல காரணங்களை சொல்லிகிட்டு இருக்கலாம். உடலுக்குள் ஓடிக்கொண்டிருக்கின்ற ஓட்டங்கள், ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம், உயிர் ஓட்டம், காந்த ஓட்டம், இந்த ஓட்டமெல்லாம் சரியாக ஓடிக்கிட்டு இருந்ததுன்னா அது ஆரோக்கியம். ஏதாவது ஒரு தடை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, சாதாரணமாக நம்ம வீட்டில் பைப் இருக்குது, திருவுரம், தண்ணி வந்ததுன்னா ஓகே. தண்ணி வரலின்னா என்ன பண்ணுவோம், உடனே
தண்ணி எங்கே இருக்குதுன்னு போய் சுவிட்ச் ஆன் பண்ணி ஏற்றுவோம். ஆமா. அப்போது நமக்கு இந்த ஓட்டத்தில் தடை வருவதை நோய் என்று சொல்கிறோம். ரெண்டாச்சு. கழிவுன்னு நம்ம சாப்பிட்றோம், சாப்பிட்டோன்னே சக்தியாக மாறி அதில் எஞ்சியது வந்து கழிவாக வெளியில் போகணும். கழிவுகளை சொல்லலாம், நம்ம மலம்னு சொல்கிறோம், சிறுநீர்னு சொல்லலாம், சளின்னு சொல்லலாம், வியர்வைன்னு சொல்லலாம், பூளைன்னு சொல்லலாம், அந்த மாதிரி நிறையா இருக்குது. கழிவுகளின் தேக்கம் நோய், கழிவுகளின் நீக்கம் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து நம்ம அடிப்படையில் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த கழிவுகளை நீக்குவதற்கு எளிமையான வழிகள் இருக்குது.